ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி குடல் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுவும் குக்கர்லேயே எப்படி ஈஸியான மெத்தடில் செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஆட்டுக்குடலை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் சின்ன குடல், இது பெரிய குடல். 2 குடலையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடல் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். குடல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தான் நான் அன்றைக்கி குக்கரில் வேக வைக்கிறேன். அதே மாதிரி குழம்பையும் குக்கர்லேயே வச்சிடலாம். குடல் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கூடவே பழுத்த தக்காளியாக 2 சேர்த்துடலாம். காரத்துக்காக 5லேருந்து 6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்காக மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூளையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி குடலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும், இல்லைன்னா பொங்கி வெளியில் வந்துடும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி அதிகமாக இல்லை, குடல் இந்த அளவுக்கு லைட்டாக மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கணும். இதை அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். 7லேருந்து 8 விசில் வரட்டும். இப்போது விசில் வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா குடல் வெந்திருக்கு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. அவ்வளோதான், இனி தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு பொரிய விடலாம். இது கூடவே ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.